செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் 6ஆம் ஆண்டு துவக்கத்தையொட்டி 200க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு நடைபயணத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். வக்பு வாரிய சட்டத்தில் 44 திருத்தங்களை செய்வதற்கு மத்திய பாஜக அரசு முயற்சித்து வருவதாக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளை திறக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் 6ஆம் ஆண்டு துவக்கத்தையொட்டி 200க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு நடைபயணத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் புதுச்சேரியில் ஆகஸ்ட் மாதம் 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் புதுச்சேரியில் 5 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் புதுச்சேரியில் 6ஆம் ஆண்டில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கிறது. இந்த 6ஆம் ஆண்டு தொடக்கத்தை கொண்டாடும் வகையில் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து ஆயுஷ்மான் பாரத் பக்வாரா என்கிற நடைப்பயணத்தை புதுச்சேரி அரசால் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நடைப்பயணத்தை புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை துணை இயக்குனர் டாக்டர் ஆனந்த லட்சுமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆயுஷ்மான் பாரத் பக்வாரா 6வது வருட நடைப்பயணத்தில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி, ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் பங்கு பெற்று புதுச்சேரி மக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். வக்பு வாரிய சட்டத்தில் 44 திருத்தங்களை செய்வதற்கு மத்திய பாஜக அரசு முயற்சித்து வருவதாக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில செயலாளர் முகமது அலி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சார்பில் சுல்தான்பேட்டையில் சுலைம் பெண்கள் இஸ்லாமிய கல்வியகத்தின் 8ஆம் ஆண்டு பட்டமளிப்பு நிகழ்ச்சி புதுச்சேரி மாவட்ட தலைவர் ஹபீப் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மாநில செயலாளர் முகமது அலி, மாநில செயலாளர் இம்ரான் சிறப்புரையாற்றினார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் முதியவர்களும் குழந்தைகளும் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செயலாளர் சகோதரர் முகமது ஒலி, வக்பு வாரிய சட்டத்தில் 44 திருத்தங்களை செய்வதற்கு மத்திய பாஜக அரசு முயற்சிக்கிறது என்றும், வக்பு வாரியத்தை முழுமையாக செயலிழக்க செய்து இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அபகரிக்கும் பணியை இந்த மசோதாவின் மூலம் அரங்கேற்ற நினைக்கும் பாஜக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் என்றார். இதற்காக அமைக்கப்பட்டுள்ள கூட்டு பாராளுமன்ற குழுவின் பரிந்துரைகள் இஸ்லாமியர்களின் சொத்துக்களையும் பாதுகாக்கும் வகையில் அமைய வேண்டும் என்றும், இந்தியா முழுவதும் நடமாடும் போதைப் பொருட்களையும் பல குடும்பங்களையும் சீரழித்து கொண்டிருக்கும் மதுவையும் நிரந்தரமாக தடை செய்ய தேசிய கொள்கையை அரசியல் அமைப்பு பிரிவு 47 படி மத்திய அரசு கொண்டுவர வேண்டும் எனவும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்ட நிர்வாகிகள் இர்ஷாத் அகமத், ஷாகுல் ஹமீத், ஹனீப் அகமத், சூசைன், அபு மற்றும் கிளை நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளை திறக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காரைக்கால் கோயில் சொத்து, பொது சொத்துக்களை அபகரிப்போர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக இருக்கிறது. இதில் பல அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பங்கு உள்ளது. இது மிகப்பெரிய குற்றமாகும். கோவில் சொத்தை அபகரிக்கும் விஷயத்தில் முதல்வர் வேடிக்கை பார்க்கிறார். மெரினா கடற்கரை பகுதியில் நிர்ணயிக்கப்பட்ட இடத்தை விட ஆக்கிரமிப்பு தொடர்பாக ஆளுநருக்கு மனு தந்தும் பலன் இல்லை. இது தொடர்ந்தால் கோயில் சொத்து, அரசு சொத்து, தனியார் சொத்துக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. பிரெஞ்சு குடியுரிமை பெற்றோர் சொத்து நில அபகரிப்பும் நடக்கிறது. போலி பத்திரம் தயாரித்தல், போலி கையெழுத்து இட்டு சொத்து அபகரிப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார்.
நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் கொதித்து எழுந்து கேள்வி கேட்டதால் தேர்தல் முடிந்தவுடன் ரேஷன் கடைகளை திறப்பதாக கூறினார். தேர்தல் முடிந்து 4 மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் தற்போது தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளை திறந்து இலவச அரிசி தருவோம் என்கிறார். தீபாவளி வரை பார்ப்போம், அதன் பிறகும் ரேஷன் கடைகளை திறக்காவிட்டால் போராட்டம் நடத்துவோம் என்றார். வள்ளலார் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற இலவச பொது மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். வள்ளலார் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி முதலியார்பேட்டை ராமலிங்க சுவாமி மடத்தில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமிற்கு வள்ளலார் திரு தொண்டர் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக மடத்தின் அமைப்பு செயலாளர் ராமகிருஷ்ண கவுண்டர் கலந்து கொண்டு இலவச பொது மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தார். டாக்டர்கள் வினோத், நித்யா, ராஜேஸ்வரி, பிரவீன்குமார் ஆகியோர் அடங்கிய மருத்துவ குழுவினர் மருத்துவ சிகிச்சைகளை வழங்கினர். இந்த மருத்துவ முகாமில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை மடத்தின் அறங்காவலர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இந்த மருத்துவ முகாமில் பாஜக மாநில செயலாளர் வெற்றிச்செல்வன், அக்ஷயா மெடிக்கல் சென்டர் உரிமையாளர் ராகவேந்திரன், RPS சேர்மன் பிரேம் கணேஷ், துணை சேர்மன் தியாகராஜன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கும் பல்வேறு பரிசோதனைகள் நடைபெற்று அதற்கு தேவையான விளக்கங்களும் ஆலோசனைகளும் மருந்துகளும் மாத்திரைகளும் வழங்கப்பட்டது. பரதாஞ்சலி கலைக்கூடத்தின் 11ஆம் ஆண்டு கலைவிழா மற்றும் சலங்கை பூஜை விழா நடைபெற்றது. பரதாஞ்சலி கலைக்கூடத்தின் 11ஆம் ஆண்டு கலைவிழா மற்றும் சலங்கை பூஜை விழா ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீராம் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக ஆறுமுகம் AKD அவர்கள், அரசு கொறடா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் இந்திராநகர் தொகுதியும், பழனியப்பன் நிர்வாக அதிகாரி மணக்குள விநாயகர் கோவில், கலைமாமணி முனைவர் சூசேராஜ், ஸ்ரீ ரமணா ஃபைனான்ஸ் அகாடமி ஆகியோர் நிகழ்ச்சிகளை குத்து விளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் செல்வி புன்னகை, நிரல்யா, ஹரிஷினி ஆகியோர் சலங்கை பூஜை செய்தனர். 2:30 மணி அளவில் பரதாஞ்சலி கலைக்கூடத்தின் 11ஆம் ஆண்டு கலைவிழா நிகழ்ச்சி சிறப்பாக தொடங்கியது. இறைவணக்க பாடலுடன் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு வாய்ப்பாட்டி, இசை, பரதநாட்டியம், யோகா, கீபோர்ட், ட்ரம்ஸ் ஆகிய நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. சிலப்பதிகார மாதவியின் 11 வகை ஆடல்கள் சிறப்பு பெற்றது. இந்த நிகழ்ச்சி நிரல்களை நிறுவனர் பழனி, நிர்வாகி குரு நாட்டிய ஸ்ரீ திருமதி குணசீலி பழனி, ஆசிரியர்கள் கிரிஷ், ரமேஷ், ஆனந்தன், செல்வி கௌசல்யா, சாந்தலட்சுமி, செல்வி அர்ச்சனா ஆகியோர் சிறப்பாக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினர். இதில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. காரைக்காலில் சிவன் கோயிலுக்கு சொந்தமான இடத்தை போலி ஆவணம் மூலம் விற்பனை செய்த வழக்கில் நகராட்சி நில அளவையாளரை போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் கோவில்பத்து ஸ்ரீ பார்வதீஸ்வரம் கோவிலுக்கு சொந்தமான நகர பகுதியில் பல கோடி மதிப்பில் இடங்கள் உள்ளது. இந்த இடங்கள் போலி ஆவணம் தயார் செய்து விற்பனை செய்யப்படுவதாக இந்து முன்னணி சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து துணை கலெக்டர் ஜான்சன் புகாரின் பேரில் காரைக்கால் நகர போலீசார் சார்பில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை செய்தனர். இதில் கோவிலுக்கு சொந்தமான இடம் போலி ஆவணம் தயார் செய்து இடம் விற்பனை செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. அதையடுத்து காரைக்கால் கீழகாசாக்குடி பகுதியை சேர்ந்த சிவராமன் என்பவரை கடந்த 7ஆம் தேதி போலீசார் கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக காரைக்கால் NR காங்கிரஸ் பிரமுகர் ஆனந்த் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து தேடி வருகின்றனர். இந்த நிலையில் போலி ஆவணம் தயார் செய்தது தொடர்பாக காரைக்கால் நகராட்சியில் பணிபுரியும் அரசு நில அளவையாளர் ரேணுகா தேவி என்பவரை போலீசார் கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் பல முக்கிய அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று தெரிகிறது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. Sir, your gift. இன்னொரு கா. ஜோ சாலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோ சாலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன.
தேர்தல் ஒப்பந்தப்படி 3 வாரிய தலைவர் பதவிகளை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வழங்க வேண்டும் என பாமக வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கவுண்டன்பாளையம் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில அமைப்பாளர் கணபதி தலைமை தாங்கினார். மாநில துணை அமைப்பாளர் வடிவேல் மதியழகன், சங்கர், வன்னியர் சங்க தலைவர் துரை, மாநில ஆலோசகர் ஜெயபாலன், செயலாளர் நாகப்பன், பொருளாளர் நரசிம்மன், சமூக முன்னேற்ற சங்க பொறுப்பாளர் சம்பந்தம், சிவபிரகாசம் உட்பட சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கடந்த சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் என்ஆர் காங்கிரஸ், பாமக கூட்டணி அமைத்து போட்டியிட்டு ஆட்சி அமைத்தது. தேர்தல் ஒப்பந்தப்படி முதல்வர் மற்றும் பாஜக பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா கொடுத்த உறுதிமொழியின்படி 3 வாரிய தலைவர் பதவிகளை வழங்க வேண்டும். வரும் 2026 சட்டசபை தேர்தலில் புதுச்சேரி, காரைக்கால் உட்பட 15 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து தீவிர களப்பணி செய்து 10 தொகுதிகளில் போட்டியிடுவது என பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. முத்தியால்பேட்டை திமுக சார்பில் நடைபெற்ற திமுக 75ஆம் ஆண்டு பவள விழாவில் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் தலைமையில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா குக்கர், கிரைண்டர், சைக்கிள் மற்றும் ஸ்கூட்டர் என பம்பர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை திமுக சார்பில் 75ஆம் ஆண்டு பவள விழா மற்றும் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழா முத்தியால்பேட்டை தொகுதி சார்பில் கொண்டாடப்பட்டது. தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் மாநில அவைத்தலைவர் எஸ்.பி. சிவகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சி தலைவரும் திமுக அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு முத்தியால்பேட்டை தொகுதியில் 2024ஆம் ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் 60% மேல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். அதன்படி பொதுத் தேர்வில் முதல் மற்றும் 2ஆம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு இருசக்கர வாகனமும், 3ஆம் இடத்தை பிடித்த மாணவர்களுக்கு 110 பேருக்கு சைக்கிள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 60%க்கும் மேல் மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் 350 மாணவ மாணவர்களுக்கு குக்கர் மற்றும் கிரைண்டர்கள் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் முத்தியால்பேட்டை தொகுதியின் திமுக நிர்வாகிகள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சக குற்றவாளியை ஜாமீனில் எடுக்காததால் ஆத்திரத்தில் டிரைவரை கத்தியால் வெட்டிய இருவரை போலீசார் கைது செய்தனர். அரியாங்குப்பம் புதுக்குளத்தை சேர்ந்தவர் அலெக்ஸ். இவரை கடந்த ஜனவரி மாதம் சாராய கடையில் ஏற்பட்ட தகராறில் மணவெளி பகுதியை சேர்ந்த இளையராஜா, டிரைவர் வெங்கடேசன், செல்வகுமார் ஆகிய மூவரும் சேர்ந்து அலெக்ஸின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக அரியாங்குப்பம் போலீசார் வழக்குப்பதிவு செய்து இளையராஜா உட்பட 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் இளையராஜாவை அவரது மனைவி கடந்த ஜூலை மாதம் ஜாமீனில் எடுத்தார். இதற்கு பின் வெங்கடேசன், செல்வகுமார் ஆகிய இருவரும் சிறையில் இருந்து வெளியில் வந்தனர். நேற்று நோனாங்குப்பம் 6 அழுத்து வெயிலில் இளையராஜா, வெங்கடேசன், செல்வகுமார் ஆகிய மூவரும் மது குடித்தனர். அப்பொழுது எங்களை ஏன் ஜாமீனில் எடுக்கவில்லை என கேட்டு வெங்கடேசன், செல்வகுமார் இருவரும் சேர்ந்து இளையராஜாவை கத்தியால் வெட்டினர். அதில் பலத்த காயமடைந்த அவரை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதுகுறித்து தவளக்குப்பம் போலீசார் வழக்குப்பதிவு செய்து வெங்கடேசன், செல்வகுமார் ஆகிய இருவரையும் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட பட்டியல் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் கூடப்பாக்கம் தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் பகுதியில் இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட பட்டியல் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக ஆலோசனைக் கூட்டம் கூடப்பாக்கம் தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு இயக்கத்தின் தலைவர் வீரமணி மற்றும் கூடப்பாக்கம் என்.ஆர். சுதாகர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் பாலகிருஷ்ணன், சிவகுமார், கலைவாணன், வேல்முருகன், நித்யானந்தம், ஸ்ரீகாந்த் மற்றும் யூஸ்டு கூடப்பாக்கம் திமுக கிளை செயலாளர் சுரேஷ் மற்றும் ராமு உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் முக்கிய கோரிக்கைகளாக மொத்த பட்டியல் சாதி மக்கள் தொகையில் 1,40,000 பேர் கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வந்தும் இடஒதுக்கீட்டு மறுக்கப்படுவதை புதுச்சேரி அரசு கைவிட வேண்டும், 16% இருந்து 7% இருக்கும் குடிபெயர்ந்த பட்டியல் மக்களுக்கும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும்,
ஒவ்வொரு தொகுதியிலும் 4500 வாக்காளர்கள் இருக்கும் குடிபெயர்ந்த பட்டியல் மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கூடப்பாக்கம் பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது. கண்காட்சி திறப்பு விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் சரவணன் தலைமை தாங்கினார். காவல் உதவி ஆய்வாளர் இளங்கோ அவர்கள் முன்னிலை வகித்தார். அறிவியல் கண்காட்சியினை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார். மேலும் அரசியல் படைப்புகள் அனைத்தையும் பார்வையிட்டு பல்வேறு வினாக்களை மாணவர்களிடம் கேட்டறிந்தார். மாணவர்கள் ஆர்வமுடன் அறிவியல் படைப்புகளை விளக்கி கூறினர். கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளி அறிவியல் ஆசிரியை நாகநந்தினி மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு சிறந்த படைப்புகளை தேர்வு செய்தார். கண்காட்சியில் பள்ளி அளவில் தொடக்கநிலை, நடுநிலை மற்றும் உயர்நிலை பள்ளி மாணவர்களின் 200க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றன. அறிவியல் ஆசிரியர்கள் காயத்ரி, சண்முகப்பிரியா மற்றும் அனைத்து ஆசிரியர்களின் மேற்பார்வையில் அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றன. கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர். மேலும் புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு அருகில் உள்ள களித்தீர்த்தால் குப்பம் PM ஸ்ரீ கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆழ்துளை கிணறின் திறப்பு விழாவும் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி ஆழ்துளை கிணற்றை திறந்து வைத்து பள்ளி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். பள்ளியின் துணை முதல்வர் பாக்கியலட்சுமி மற்றும் அலுவலக கண்காணிப்பாளர் ராஜேஸ்வரி, பள்ளியின் தலைமை ஆசிரியர் அறிவழகி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடங்கள் பிரிவு இளநிலை பொறியாளர்கள் கருணாகரன், ராதாகிருஷ்ணன், உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். இந்திய சக்கர நாற்காலி கூடைப்பந்து கூட்டமைப்பின் சார்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கான 8வது தேசிய கூடைப்பந்து போட்டிகள் நடைபெற உள்ளது. இந்திய சக்கர நாற்காலி கூடைப்பந்து கூட்டமைப்பின் சார்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கான 8வது கூடைப்பந்து போட்டிகள் வரும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் பெண்கள் பிரிவில் கலந்து கொள்வதற்காக புதுச்சேரி சக்கர நாற்காலி கூடைப்பந்து சங்க பொதுச் செயலாளர் சிவகுமார் தலைமையில் புதுச்சேரி சார்பில் 10 மாற்றுத்திறனாளி வீராங்கனைகள், 1 பயிற்சியாளர், 1 அணி மேலாளர் மற்றும் 2 தன்னார்வலர்கள் குழுவினர் செல்ல உள்ளனர். இந்த போட்டிற்கு சென்று வர ஆகும் பயண செலவை மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் நிவாரண நிதியில் இருந்து வழங்கினார். மீண்டும் முதன்மை செய்திகள். ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் 6ஆம் ஆண்டு துவக்கத்தையொட்டி 200க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு நடைப்பயணத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். வக்பு வாரிய சட்டத்தில் 44 திருத்தங்களை செய்வதற்கு மத்திய பாஜக அரசு முயற்சித்து வருவதாக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளை திறக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.